ஹாய்ங்க. இன்னைக்கு ரேரான ஒரு வீடியோ பார்க்கலாமா? இது கண்டிப்பா ரேர் தான். மாடு கண்ணு போடுற வீடியோ. இது பார்க்குறதே அதிசயம் தான். மாட்டுக்கு வலி வந்துருச்சு அப்படின்னாவே, மாடு சுத்திட்டே இருக்கும். படுக்கிறது, எந்திரிக்கிறது அப்படின்னு சுத்திட்டே இருக்கும். அப்படி இருந்துச்சுனாவே மாட்டுக்கு வலி வந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். அ மாட்டுக்கு வலி வந்ததுலேருந்து 1 மணி நேரத்துலேருந்து ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளேயே மாடு கண்ணு போட்டுரும். நம்மளுது தலையீத்து கிடாரியா போச்சுங்க. அதனால ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சு. மாடும் சின்ன மாடா போச்சுங்களா, அதனால ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. வெளியவே அதனால முக்கவே முடியல. கண்ணே வெளிய வரல. கால் மட்டும் தான் வந்துருந்துச்சு. அது ரொம்ப நேரம் அப்படியே இருந்துச்சு. அப்புறம் தான் நாங்க புடிச்சு இழுத்தோம். கண்ணு வெளிய வரும்போது நம்ம பார்த்து வச்சுக்கணுங்க. தலையும், காலும் ஒண்ணா வருதா அப்படின்னு. அப்படி வரலினாவே நம்ம உடனடியா டாக்டர கூப்பிடணும். அப்படி ஒண்ணா வந்ததுனா தான் அப்படிதான் ஒண்ணா தான் வெளிய வரணும். மாடு கன்னுக்குட்டி வெளிய வந்ததுமே மாட்ட எழுப்பி விட்டுறணுங்க. இல்லன்னா மாடு படுத்துக்கும். அப்புறம் எந்திரிக்கவே எந்திரிக்காது. அதனால கண்ணு வெளிய வந்ததுமே மாட்ட உடனே எழுப்பி விட்டுறணும். கண்ணுக்கு காத தொடச்சி விட்டுட்டு ஊதி விடணும். என்னோட பாட்டி என்கிட்ட சொன்ன விஷயம், மாடு கண்ணு போடுற நேரத்தில வந்து எல்லா தெய்வங்களும் வந்து நின்னு ஆசீர்வாதம் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. கன்னுக்குட்டி வெளிய வர நேரத்தில இழுத்தா ஒண்ணும் பயப்பட தேவையில்லங்க. அது நார்மல் தான். இழுத்து விட்டோம்னா, அதுக்கு கொஞ்சம் பெயின் இல்லாம சீக்கிரம் வெளிய வந்துரும். நம்மளோட லாங் வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும். இவ யாருன்னு. நம்மளோட குட்டிமா தான். நம்மளோட பண்ணைய பொறுத்தவரைக்கும் பொண்ணு போடுறது அதிசயம் தாங்க. எப்போ பார்த்தாலும் பையன், 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 பையன் எங்களுக்கே ஒரு வழியா சலிச்சே போச்சு. என்னடா எப்போ பார்த்தாலும் பையனாவே போடுது அப்படின்னு. இது சின்ன மாடா தான் இருந்தது. கண்ணும் சின்ன கண்ணு தான். ஆனால் பொண்ணா போனங்காட்டி குடுக்கவே மனசில்ல. அதனால நாங்களே வச்சுட்டோம். இப்போ குட்டிமா பிறந்து 1 மாதம் ஆகுது. பயங்கர சேட்டைங்க. அது நாங்களா பால் காட்டி வளர்த்துறங்காட்டி அது எங்க பின்னாடியே தான் சுத்துது. வீடியோஸ் நெறைய எடுத்து வச்சிருக்கேன். இனி வர வீடியோஸ்லாம் நான் ஆட் பண்ணி காமிக்கிறேன். அவ என்னென்ன பண்றா அப்படின்னு. அ பால் பாட்டில்ல குடிக்கிறா. அதனால தான் நம்ம பின்னாடியே சுத்திட்டுருக்கிறா. நம்ம தானே ஊத்தி காட்டுறோம். அதனால நம்மள கண்டாவே அப்படியே துரு 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 துருன்னு இருப்பா. சரி ஓகேங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோல பார்க்கலாங்களா? டாட்டா, பாய் பாய். தேங்க் யூ.